ரௌத்திரம், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா போன்ற படங்களை இயக்கி பிரபலமானவர் இயக்குனர் கோகுல். தற்போது இவரது இயக்கத்தில் ஆர்.ஜே. பாலாஜி நடித்துள்ள படம் சிங்கப்பூர் சலூன். இப்படத்தில் மீனாட்சி சவுத்ரி, ஷீத்தல், சத்யராஜ், லால், கிஷன் தாஸ் என பல பிரபலங்கள் நடித்துள்ளனர். இவர்களை தவிர சிறப்பு தோற்றத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடித்திருக்கிறார். இதுவரை தமிழ் சினிமாவில் பல துறைகளை மையமாக வைத்து கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் முதல் முறையாக முடி திருத்தம் செய்யும் தொழிலை மையமாக வைத்து எடுத்துள்ள இப்படத்தின் மீது பலத்த எதிர்பார்ப்பை உண்டாக்கியது. அத்தகைய எதிர்பார்ப்பை இப்படம் பூர்த்தி செய்ததா என்று விமர்சனத்தில் பார்க்கலாம். தன் வாழ்க்கையில் தனக்கு விருப்பமான தொழிலை செய்து அதில் முன்னேற துடிக்கும் துடிப்பான ஒரு இளைஞனின் கதைதான் இந்த சிங்கப்பூர் சலூன். தனது ஊரில் முடி திருத்தம் செய்யும் சாச்சாவை பார்த்து முடி திருத்தம் செய்யும் வேலையின் மீது நாயகன் ஆர்.ஜே. பாலாஜிக்கு ஆசை ஏற்படுகிறது. அதனால் அவரிடம் முடி திருத்தம் செய்யும் வேலையை கற்றுக்கொள்கிறார். அதன் தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என நினைத்து சென்னையில் உள்ள ஒரு சலூன் கடையில் வேலைக்கு சேர்கிறார். பிறகு கஷ்டப்பட்டு சிங்கப்பூர் சலூன் என்ற பெயரில் சொந்தமாக ஒரு கடையை ஆரம்பிக்கிறார். ஆனால் 5 கோடி செலவு செய்து ஆரம்பிக்கப்பட்ட கடையை திறக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? இந்த சோதனைகளை எல்லாம் அவர் எப்படி எதிர்கொண்டார்? இதன்பின் என்ன நடந்தது? இறுதியில் தனது சிங்கப்பூர் சலூனை பெரிய அளவில் கொண்டு வந்தாரா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை. ஆர்.ஜே. பாலாஜி இதுவரை நடித்த படங்களில் இருந்து சற்று மாறுபட்ட நடிப்பை இப்படத்தில் காட்டியுள்ளார். கண்டிப்பாக அந்த நக்கல் நையாண்டி பாலாஜியை இப்படத்தில் அனைவரும் மிஸ் செய்வோம். குறிப்பாக எமோஷனல் காட்சிகளில் ஸ்கோர் செய்கிறார். பாலாஜி மனைவியாக வரும் நடிகை மீனாட்சி சவுத்ரி கொடுத்த வேலையை சிறப்பாக செய்துள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக கஞ்சப்பிரபு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சத்யராஜ் தனக்கு கிடைத்த அனைத்து இடங்களிலும் நடிப்பில் ஸ்கோர் செய்துள்ளார். இவரை தொடர்ந்து கிஷன் தாஸ், ரோபோ சங்கர், ஜான் விஜய், லால், தலைவாசல் விஜய் என அனைவரும் ரசிக்கும் படியான நடிப்பை தந்துள்ளனர். இயக்குனர் கோகுல்தான் எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை அழகாக திரையில் காட்டியுள்ளார். முதல் பாதி நகைச்சுவையாகவும் 2ஆம் பாதி எமோஷனாகவும் பயணிக்கிறது. படத்தின் கிளைமாக்ஸ் வழக்கமான ஒரு சினிமாத்தனமான முடிவு என்றாலும் நம்மை நிகழ வைத்து விடுகிறது என்பதுதான் உண்மை. எத்தனையோ பிரச்சனைகளுடன் தியேட்டருக்கு வருபவர்களை சிரிக்க வைத்திருக்கிறார் கோகுல். பின்னணி இசை மற்றும் பாடல்கள் ஓகே ரகம். எடிட்டிங் மற்றும் ஒளிப்பதிவு படத்திற்கு பலம். மொத்தத்தில் இந்த சலூனிற்கு ஒரு முறை செல்லலாம். சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.